இது கண்டிப்பா வாங்கணுமா அப்படின்னு கேட்டா, வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அழகா இப்படி வச்சுட்டு, இது நீங்க டிஸ்போசபிள் பில்லோ. ஏன் இப்படி இருக்குன்னு வணக்கம் தோழிகளே. இந்த வீடியோல ஹாஸ்பிட்டல் பேக் ஆர் டெலிவரி பேக்குள்ள முக்கியமா எந்தெந்த பொருட்கள்லாம் இருக்கணும், எந்தெந்த பொருளை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடியோ தான். இந்த வீடியோல சொல்ல போற எந்த பொருட்களுக்கும் பெய்ட் ப்ரமோஷன் அந்த மாதிரி பேக்ல என்னலாம் இருக்கணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணுங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. நைட்டிஸ் யூஸ் பண்ண போறீங்க, இல்லை நைட் ட்ரெஸ் மாதிரி யூஸ் பண்ண போறீங்களாங்கிறது உங்க இஷ்டம் தான். ஸோ என்ன வேணுமோ ஒரு அஞ்சு செட் எடுத்து வச்சுக்கோங்க ட்ரெஸ். அதோட சேர்த்து பேண்ட்டு, அப்புறம் நர்சிங் ப்ராவை எடுத்து வச்சுக்கோங்க. நர்சிங் ப்ரா எப்படி இருக்கணும்னா, இப்போ நீங்க 34 யூஸ் பண்றீங்க அப்படின்னா 36ல வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா டெலிவரிக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவினஸா இருக்கும். பிரெஸ்ட் கொஞ்ச நாள் ரொம்ப டைட்டா இருக்கும். அதனால நெக் சைஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது ஃபீடிங் ப்ராவாகவும் இருக்கலாம், இல்லை நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ராவாகவும் இருக்கலாம். அது உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து தான் நீங்கள் உங்கள் ஹேர் அக்சசரிஸ், அதுக்கப்புறம் பவுடர், சீப்பு இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. மூணாவது சானிட்டரி பேட். அதாவது ஹாஸ்பிட்டலில் பொதுவாக இப்போ ரூரல் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு பேடு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். அதில் பேடை டைப் பண்ணிட்டு போடுற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த டெலிவரிக்கு அப்புறம் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தான் டென்ஷன் ஆகும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஓவர்ஃப்ளோ இருக்கும். அப்போ அந்த மாதிரி பர்ஸ் எல்லாம் நம்மளால இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ லீக் ஆயிருமோ, ஸ்ட்ரெயின் ஆயிருமோன்ட்டு. நமக்கு ஆல்ரெடி ஸ்விட்சஸ் பெயின் இருக்கும். எந்த வே ஆஃப் டெலிவரியாக இருந்தாலும் ஸ்விட்சஸ் இருக்க தான் போகுது. ஸோ நீங்கள் அந்த டைமில் எதை வாங்கணும்னு யோசிச்சுக்க கூடாது. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணேன்னா இந்த 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 பேட் தான் யூஸ் பண்ணேன். இது டெலிவரி முடிஞ்ச உடனே நான் யூஸ் பண்ண பேடு. இது ஹெவி ஃப்ளோ தாங்கும். பார்த்தீங்களா, இது நீங்கள் டிஸ்போசபிள் பேண்டீஸ் இதுக்கு அவைலபிளாக இருக்கும். இதே பிராண்ட்லேயே டிஸ்போசபிள் பேண்டீஸும் இருக்கும். ஸோ இது என்ன பிராண்டுனா நியூமா மேட்டர்னிட்டி சானிட்டரி பேட்னு போட்டிருக்கு. ஸோ இது வாங்கிக்கோங்க. இது ஹெவி ஃப்ளோ உங்களுக்கு லாக் பண்ணும். இது நீங்கள் பேண்டீஸில் அட்டாச் பண்ணாலும் பரவாயில்ல. இதே பிராண்டில் அந்த நியூ மாம்ன்ற பிராண்ட்லேயே டிஸ்போசபிள் பேண்டீஸும் இருக்கும். அது இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பேண்டீஸை விட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த பிராண்ட்லேயே வர்ற டிஸ்போசபிள் பேண்டீஸில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். இதோட ப்ரைஸுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஒரு கவரில் 5 இருக்குது. 180 rupees தான் போட்டிருக்குது. இது நீங்கள் ஒன்று வாங்கினாலே போதும். இது ஹெவி ஃப்ளோ உங்களுக்கு தாங்கும். ஒரு 5 தானே, 5 போதும். 5க்கு மேலே உங்களுக்கு ஹெவி ஃப்ளோ கண்டிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு 24 daysக்குமே உங்களுக்கு ப்ளீடிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம பேபிஸ்க்கு போடுவோம் பார்த்தீங்களா டைப்பர், அந்த டைப்பில் அந்த டைப்பில் நிறைய பிராண்ட் இருக்குது. நீங்கள் எதுனாலும் உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த எவர் ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா பேபியோட டைப்பர் ஆட்டம் இந்த மாதிரி நமக்கு இருக்கும். 360 டிகிரியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேண்டஸ் போடணும் அவசியமே இல்லை இல்லையா? ஸோ உங்களுக்கு நீங்கள் படுக்கிறப்போ நீங்கள் எப்படி படுத்தாலும் அந்த லீக்கேஜோட அந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த டென்ஷன், அது டெலிவரி முடிஞ்ச அந்த டென்ஷன் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா 2 டெலிவரியுமே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பையன் பிறக்கும்போது நான் இந்த மாதிரி எதுவும் வாங்கி வைக்கல முன்னாடியே. ஆனால் எனக்கு அப்போ தோணுச்சு, ஐயோ இதை ரொம்ப அந்த பேட்னால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு தாங்க என்கிட்ட கேட்டிங்கன்னா. ஏன்னா ஃபீடிங் பில்லோ. நீங்கள் ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, ஒரு நிமிஷம். எங்கள் ஃபீடிங் பில்லோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் ஓகே, இல்லை சி செக்ஷனாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டிச்சஸ் பெயின் 2 பேருக்கும் ஒன்று தான். சி செக்ஷன்னாலும் இங்கே ஸ்டிச் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேபி இங்கே வைக்கிறப்போ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அழகாக இப்படி வச்சுட்டு ஃபீட் பண்ணிக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் பேபிக்கு இந்த ஃபீடிங் பில்லோலாம் வாங்கவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். எனக்கு ரொம்ப பயங்கரமாக பேக் பெயின் இருந்துச்சு அப்போ. ஆனால் இதில் இப்போ செகண்ட் பேபிக்கு இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு 4 months ஆகிடுச்சு. ஆனால் இப்போ எனக்கு அந்த பேக் பெயினோட அந்த டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியுது. கொஞ்சம் பேக் பெயின் எனக்கு இல்லை தான். இந்த மாதிரி பில்லோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஒரு 300லேருந்தே இருக்குது. 300லேருந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. 4000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுதான் பேசிக் ஃபஸ்ட்டு மாடல். இது ஒரு 300லேருந்து 500க்குள்ளே நீங்கள் வாங்கிடலாம். இன்னொன்று இதில் செக் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மாதிரி நிறைய இதில் இந்த மாதிரி வருது. இந்த பேபி பெட்டு பார்த்துருக்கீங்கல்ல, மஸ்கிட்டோ நெட்டோட வருது. அதுலேயுமே இது குட்டி குட்டி ஃபர்ரா அப்படி வெளியில் வருது.
ஸோ அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதில் மேலே ஏதாவது ஒரு துணியை வந்து விரித்து யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த பில்லோக்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பேண்ட் இருக்கும், இதே ஒரு கவர் மாதிரி யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு என் பேபிக்கு யூஸ் பண்ணுவேன். இதில் அந்த மாதிரி அப்பப்போ பரு வந்து தெரியுது. ஏன்னா இது நம்ம பேபிக்கு வந்து மூச்சு விடும்போது மூக்கு வழியாக உள்ளே போயிடும், இல்லை வாய்க்குள்ளே எப்படியாவது அது அவன் ஒரு வேளை முழுங்கிடுவானோ அந்த மாதிரி பயம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன அந்த மாதிரி பர் ப்ராடக்ட் வாங்கினாலும் பரவாயில்ல, பிளாங்கெட்டு, இந்த மாதிரி ஃபீடிங் பில்லோ, பெட்டு, எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி சின்ன சின்ன நூல் இலைகள் இருக்குதா, அந்த மாதிரி வருதா, அவனோட மூச்சுக்குள்ளே போகுமா வாய்க்குள்ளே போகுமான்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு யூஸ் பண்ணணும். இது ஒரு பில்லோ. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பில்லோவும் என்கிட்ட இருக்குது. இது சர்ப்ரைஸாக எனக்கு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த பில்லோ எப்படின்னா இது வந்து கொஞ்சம் நல்லாவே அமுங்கும். இது வந்துட்டு அப்படி ஸ்டிஃபாக இருக்கும், நகலாது. இது வந்துட்டு இதில் நீங்கள் வந்து பெல்ட் மாதிரி நீங்கள் இப்படி கட்டிக்கவும் செய்யலாம். அப்படி பேபி வந்து இது அப்படி ஃபால் ஆகாமல் இருக்குது, இந்த பெல்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 2 வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் எந்த டைப்னாலும் வாங்கலாம். இந்த டைப் கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு 1000க்கு மேலே இருந்து இருக்குது இந்த இது வந்துட்டு. ஸோ இது வந்து 300 இருக்குது. ரெண்டுமே வந்து பர்பஸ் சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி பில்லோ வாங்கி வைக்கிறப்போ இதில் நீங்கள் பேபிக்கு வந்துட்டு நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம பர்த் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கப்புறமுமே சில பேபிஸ்க்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் நீங்கள் படுக்க வைக்கிறப்போ உங்கள் ஹெட்டு கொஞ்சம் இங்கே இருக்கிற மாதிரி இப்படி படுக்க வச்சுக்கலாம். டம்மி டைம் போடும்போது இதில் கொஞ்சம் டம்மி டைம் பண்ணலாம். உட்கார வைக்க பழகுறப்பவும் இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த டைப் பில்லோ யூஸ் ஆகும். இதை கண்டிப்பாக வாங்கிடுங்க. அடுத்து வந்து பிரஸ்ட் பம்ப் பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு மேனுவல் பிரஸ்ட் பம்புங்க. இது வந்து ஒரு 500லேருந்து 600 ருபீஸ்க்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்ப்பு. இது வந்துட்டு ஒரு 3000லேருந்து 4000 வரைக்குமே இருக்குது. ஸோ இது ஒரு வேளை பேபி பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பேபிக்கு டைரெக்டாக ஃபீட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிறீங்க, இல்லை பேபி வந்துட்டு பிறந்ததுக்கப்புறமா ஃபீடிங் எடுத்துக்காமல் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பால் வந்துட்டு கட்ட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் மேனுவலாக எடுக்க முடியாது இல்லையா, அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா, அப்போது நீங்கள் வந்து மில்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு போகலாம். இல்லை நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணுன்னாலும் நீங்கள் வெளியில் போனீங்கன்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து நம்ம டைரெக்டாக பண்ணும்போது தான் பேபிக்கு அந்த வார்ம் வந்து நல்லா கிடைக்கும். இதில் வந்து அம்மாவோட பேக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் வந்து போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. 5 செட் ட்ரெஸ்ஸு, இன்னர் வியரு, டவலு, ஆக்சசரி, சானிட்டரி பேட், ஃபீடிங் பில். ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்படுறதுனாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை எழுதியோ வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ பேபிஸ்க்கு என்னெல்லாம் வாங்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேபிக்கு ட்ரெஸ்ஸஸ் வாங்குது. ட்ரெஸ்ஸு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு மேலே நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. பிரைட் கலர்ஸ் வாங்காதீங்க. ஏன்னா பிரைட் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பேபியோட ஸ்லீப்பிங்கில் ட்ரபுள் இருக்கும். ஏன்னா பேபிக்கு வந்து பிளட்டு வந்துட்டு ஊறும். பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து அது ஒரு 6 மந்த்ஸ் வரைக்குமே அந்த இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒயிட் கலரில் மோஸ்ட்லி ட்ரெஸ் வாங்க பாருங்கள். இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே போடுற சட்டைன்னு கேட்டாலே கடையில் வந்து ஒயிட் கலரில் ஒரு அழகான ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸை தான் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய அவைலபிள் இருக்குது தான், ஆனால் வந்து பிரைட் கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி மேலே நாட் வச்சு 2 சைட்லையும் இங்கே நாட் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கி அதுவுமே ஒரு 5-6 செட் போதுங்க. அதுக்கு நிறைய வாங்கி வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பேபி வந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்குமே டக்குன்னு வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதனால் ட்ரெஸ்ஸு மொத்தமாக அப்படி வாங்கி வச்சிங்கன்னா 1 மந்த்து அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அந்த சைஸ் ட்ரெஸ் எல்லாம். அதனால் வாங்கி வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வந்துட்டு ஸ்வெட்டர் வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸ்வெட்டர் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் கையில் போடுற க்ளவுஸு, காலில் போடுறதுக்கு சாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேபிஸ்க்கு வந்து பிறந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அந்த ஒரு வார்ம்லேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பசங்க கொஞ்சம் வெயிட் கம்மியாக கூட பிறப்பாங்க. அவங்களால வெளியில் இருக்கிற அந்த டெம்பரேச்சரை தாங்க முடியாது. ஸோ நீங்கள் ஸ்வெட்டர் மஸ்ட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும் இல்லையா, ஒரு துணி. அதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஒன்று போடுவோம் இல்லையா தலை மேலே போட்டு, அதுக்காக இந்த துணி வாங்கியிருக்கேன். இதுவுமே நல்லா சாஃப்ட்டு, அந்த ஃபர் எதுவுமே வெளியில் வராமல் நல்லா இந்த மாதிரி ஒரு ரேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. சில பேர்லாம் வந்து வச்சுருக்காங்க, அதாவது ஃபுல்லுமே அதுவே வந்து ஒரு பெட்டு மாதிரி இருக்குது, இப்படி மூணு மாதிரி இருக்குது. ஸோ பிக்சரில் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி வாங்குறாங்க. அந்த மாதிரி வாங்காது, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அது செட்டே ஆகாது. அந்த மாதிரி நீங்கள் தூக்கிட்டு போனீங்கன்னா பேபிக்கு உள்ள ரொம்ப வேக்கும், அது வாங்காதீங்க. நார்மலாக இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒன்று பெட்டு வேணும் இல்லையா, அந்த பெட்டு வந்து மொஸ்கிட்டோ மட்டோட வாங்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா பெருசாகவே வாங்குங்க. ஏன்னா அந்த பெட்டு வந்துட்டு 1 மந்த்துக்குள்ள நீங்கள் வாங்குற சைஸை பொறுத்து தான் இருக்குது. 1 மந்த்துக்கு தான் தாங்கும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறதே கிடையாது.
அந்த பெட் வாங்கினா மொஸ்கிட்டோ பெட்டோட வாங்குங்க. நான் என்ன யூஸ் பண்ணுறது சொல்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி அழகான காட்டன் சாரீ இருக்கும் பாருங்க, வீட்டில் நல்லா அப்படி சூப்பர் காட்டன் சாரீ. இந்த சாரியை தான் வந்து 2 பசங்களுக்குமே யூஸ் பண்ணேன். இதை நல்லா அழகாக விரித்து படுக்க போட்டுட்டு இந்த மொஸ்கிட்டோ நெட்டை வாங்கி வச்சுருவேன். இது ஏன்னா பகல் டைமில் வந்துட்டு நம்ம தூங்க போட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் ஏதாவது பூச்சி எதனாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 6 months வரைக்கும் இதில் தூங்கலாம். நம்ம பகலில் பேபிஸை தூங்க வைக்கிறப்போ ஏதாவது இன்செக்ட்ஸோட பூச்சி எதனாவது வந்து கடிச்சிருமோ, ஏதாவது விழுந்துருமோ அப்படின்னு பயம் இல்லாமல் இதை அழகாக அப்படி மூடி வச்சுட்டு இதை போட்டு நான் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு போயிட்டோம்னா அந்த பயம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியோட தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் இருக்கிற இடம். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ உங்கள் கம்ஃபர்ட் பார்த்துக்கோங்க. மொஸ்கிட்டோ நெட் வாங்கினாலும் ஓகே தான், இது இந்த மாதிரி செப்பரேட்டாக வாங்கி காட்டன் புடவையில வச்சாலும் ஓகே தான். அப்புறம் இந்த நாப்பி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த நாப்பிக்கு வந்துட்டு நாப்பினா என்னது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா பேபிக்கு, அது வந்துட்டு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 6 sets என்கிட்ட இருக்குது. அது போக நான் நார்மலாக என்ன யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்குள்ள வேஷ்டி, காட்டன் வேஷ்டி, நம்மளோட அப்பா ஹஸ்பண்ட் தம்பி யாரோடதோ இந்த மாதிரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். பேபி பிறந்து உடனே டைப்பர்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ டைப்பர்னாலும் வாங்கி வச்சுக்கோங்க, நியூ பார்ன் டைப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. என்ன பிராண்ட்னாலும் உங்கள் இஷ்டமான பிராண்டு. நான் என்ன பிராண்ட்னா இந்த மாதிரி நான் என் பேபிக்கு இந்த மாதிரி டைப் தான் யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று டைப் இருக்கும், அப்படி நம்ம அப்படி ஒட்டி அப்படி இந்த மாதிரி இப்படி நான் ஒட்டுற மாதிரி ஒன்று இருக்கும், அதுவும் இருக்குது. ஸோ உங்கள் பேபிக்கு நீங்கள் எதை யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது பேபி பிறந்ததுக்கு போக கூட பார்த்துக்கலாம். ஸோ டைப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. வைப்ஸும் ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து லிட்டில்ஸ் ஒரு பிராண்டு, 98% பியூர் வாட்டர்னு போட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து எதனாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் வைப்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் வாங்கிக்கோங்க. நீங்கள் பேபிக்கு யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்லையுமே ஃப்ராக்ரன்ஸ் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் எதுவும் இல்லை, அதனால் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் சைடில் உங்களுக்கு எது பிடிக்குமோ செக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேபியோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டெட்டால் சோப் இருக்கும் இல்லையா, ரெட் கலரில் வரும் டெட்டால் சோப், அதை தான் பேபிக்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து பேபி மோஷன் போனாங்கன்னா நல்ல எல்லோயிஷாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கூட அந்த சோப் வச்சு போட்டால் நல்லா போகவும் செய்யும். இந்த ஃப்ராக்ரன்ஸுமே அந்த அளவு இருக்காது. நாங்கள் அந்த சோப் தான் யூஸ் பண்ணுற. பவுடர் அது எப்படி சூஸ் பண்ணி வாங்கலான்னா, நிறைய பிராண்டில் வந்துட்டு கிட்டாகவே வரும் இல்லையா, பவுடர், ஷாம்பூ, அதுக்கப்புறம் ஆயில் மசாஜு, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், இதெல்லாம் வரும் இல்லையா, அது கிட்டாகவே வாங்கிடுங்க. ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கிஃப்டாக வேறு அதுவே நிறைய பேர் ரிப்பீட்டடாக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அது பேசிக்காக அந்த ஒரு கிட் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, அதுவே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஷீட்ஸும் ரொம்ப முக்கியம் தாங்க. நான் வந்துட்டு எல்லா டைமும் டைப்பர் யூஸ் பண்ணவே மாட்டேன். நைட் டைமில் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா அவ்வளோதான் தூக்கம் போயிடும், நமக்கும் போயிடும் அவனுக்கும் போயிடும். ஸோ வந்துட்டு ட்ரை ஷீட் தான் நான் வந்து எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். ட்ரை ஷீட் யூஸ் பண்ணுவேன். அந்த இது பார்த்தீங்கல்ல, நம்ம கட்டுறது நாப்பிக்கு பதிலாக வெள்ளை வேஷ்டி வெட்டி அந்த துணி தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தொட்டிலுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டில் துணி நம்ம கடைகளில் போய் கேட்டிங்கனாலே கிடைக்கும், நல்லா அழகாக பியூர் காட்டனில் தருவாங்க, அந்த மாதிரி வாங்கி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேபிக்கு என்னெல்லாம் வாங்கணுங்கிறத நான் போட்டிருக்கேன். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைனா எழுதியோ வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா சங்கு, ஏன்னா அந்த பாலாடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் எழுதியிருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கூட வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான நீங்கள் சாப்பிட்றதுக்கு எப்படியும் ஹோட்டல்லேருந்து வாங்குவீங்க, இல்லைன்னா யாராவது சாப்பாடு கொண்டு வந்து தந்தாலும் உங்களுக்கு நிறைய தட்டு, பிளேட்ஸ் தேவைப்படும், ஸ்பூனு, கரண்டி, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாஸ்க் சொன்னேன் இல்லையா, இது உங்களுக்கு செப்பரேட்டாக வெந்நிக்குன்னு ஒன்று, அதுக்கப்புறம் நீங்கள் பாலோ, காஃபி, டீ இந்த மாதிரி வாங்குறதுக்கு ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க. லிஸ்ட்டில் எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். எதையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாருக்கோ டெலிவரி பேக் ரெடி பண்ணுறாங்கன்னு உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ். ஸோ டெலிவரிக்கு வெயிட் பண்ணுற எல்லாருக்கும் விஷிங் யூ அ சேஃப் ப்ரெக்னன்சி அண்ட் ஸ்மூத் டெலிவரி அஹெட்.